ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கூட நம்ம பேச போகிறது என்னென்னா, வேதாகமத்தில் வலிமையும் பலமும் உள்ள மனிதர்கள், ஆண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நாம் பார்க்க போகிறது யோவான் ஸ்நானகன், அதாவது யோவான் திருமுழுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா, இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா சகரியா எலிசபெத் அப்படிங்கிறவங்களுடைய அவங்க ரெண்டு பேருமே வயதான காலத்தில், அதாவது குழந்தை பேர் நடக்காது அப்படிங்கிற அந்த காலத்தில் பிறக்கப்பட்டவர் தான் இவர். கேபிரியல் தூதனால் முன்னறிவிக்கப்பட்டு இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இவர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். மரியாள் இந்த எலிசபெத்தை பார்க்க வரும்பொழுது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வயிற்றில் இந்த குழந்தை என்ன செய்யுது, துள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வயிற்றில் இருக்கும் பொழுது, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகனாக இந்த யோவான் ஸ்நானகர் இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இவர் வனாந்தரத்தில் வாழ்ந்தார். வனாந்தரத்தில் என்னென்னா, அதாவது ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருக்கிறவர் இவர் தான். அந்த வனாந்தரத்தில் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இவர் மனம் திரும்புவதை இதை பற்றி அவர் சொல்லுகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியின் முடிவும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் ஆரம்பமாக இருக்கிற அந்த ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறவர் இந்த யோவான் ஸ்நானகர். இயேசு கிறிஸ்துவ பற்றி பிறப்பிட பற்றி இவர் முன்னறிவிக்கிறார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியில் 700 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா 40:3 சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி அவர் முன்னறிவிக்கிறவராக இருக்கிறாரு. இவர் அவருடைய வனாந்தர வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவருடைய உணவு பார்த்தீங்கன்னா காட்டுத்தேனும் வண்டும், உடை பார்த்தீங்கன்னா ஒட்டக மயிரினால் தரிக்கப்பட்ட ஒரு உடையை கட்டியிருந்தார். இடையில வார்க்கச்சை கட்டியிருந்தார். அப்புறம் இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஆசாரிய குடும்பம். இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆரோனின் வம்சத்தார் வந்தவங்க. இவங்க கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களாக, நேர்மையானவர்களாக இவங்க என்ன செய்யாரு, இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் வனாந்தரத்தில் தீர்க்கதரிசி அப்படிங்கிற அந்த தனித்துவ அழைப்போடு அவர் வாழ்ந்திருந்த ஒரு மனிதனாக இருந்தார். அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் இருக்கிறவர். இவர் அந்த நாட்களில் உலக புகழ்ச்சியை எதையும் விரும்பாத, ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பாமல் எளிமையாக ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து என்ன செய்கிற வனாந்தர வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். இவருடைய ஊழியத்தினுடைய மைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல், மேசியா, இந்த 2 காரியத்தை அவர் முழுமையாக அவர் சொல்கிறாரு. மனம் திரும்புதல் அப்படின்னா யோவானுடைய யோவானுடைய கடைசி தீர்க்கதரிசியின் குரலாக கர்த்தருக்கு, அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அறிவிக்கிறார். மக்கள் என்ன செய்யணுமா, மனம் திரும்பணும். தங்கள் பாவத்திலிருந்து என்ன செய்யணும், மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும், பிதாவானவர் நம்ம என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து வன்மையாக அவர் அதை என்ன செய்ய ரொம்ப அப்பட்டமாக அவர் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் இந்த மனம் திரும்புங்கள் சொல்லி. இவருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா சதுசேயர், பரிசேயர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இவர்கிட்ட ஞானஸ்தானம் தர்றாரு. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனை தைரியமாக அவர் என்ன செய்கிறாரு, நீ இப்படிப்பட்டவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியமாக இருக்கிறாரு, தைரியசாலியாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தைரியம் மிக்கவருக்கு இன்னொரு காரியம், அவருடைய காலத்தில் யூதய ஆட்சி பண்ணிக்கிட்டு ஏரோது அப்படிங்கிற ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அவருடைய சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை இவர் என்ன செய்றாரு, அந்த அம்மா கூட இவர் தவறான ஒரு உறவில் இருக்கும் பொழுது இதை போய் இந்த யோவான் ஸ்நானகர் போய் என்ன செய்றாரு, தைரியமாக சொல்றார், மன்னர் நீ தவறு செய்கிற, நீ செய்தது பாவம், இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவருக்கு அந்த மன்னருக்கு இவர் மேலே ஒரு கோபம் வந்து உடனே அவர் என்ன செய்றாங்க, சிறையில் பிடிச்சி போடுறாங்க. அப்புறம் அடுத்து இவர் சொல்ல காரியம் இன்னொன்று என்னன்னா, மேசியாவை குறித்து இவர் என்ன செய்றாரு, சொல்லுகிறாரு, வரப்போகிற மேசியா, அதாவது நான் உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்குறேன் இல்லையா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறாரு, அவர் என்னை விட வல்லமை உள்ளவர். அது மாத்திரமில்ல, அவருடைய பாதரட்சியை கூட சுமக்கிறதுக்கு நான் என்ன செய்யப்பட்டவல்ல பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லி அவரை தன்னை அந்த இடத்துல தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக அவர் அங்கே இருக்கிறார். அப்புறம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவரை குறித்து இவர் சாட்சி சொல்லுகிற ஒரு மகனாக இருக்கிறார். இது எதில் யோவான் 1:29-30 பார்த்தீங்கன்னா அது தெரியும். அடுத்தது இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார்.
இவர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கிட்ட வந்து யோர்தான் நதியில் வந்து என்ன செய்றாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொடுக்கணுமா, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், மனுஷங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் இல்லை, முதலாவது எனக்கு என்ன செய்ய இதை ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட அந்த சாக்கியத்தை பெறார். அது மாத்திரம் இவர் ஞானஸ்நானம் கொடுத்தோடனே ஆண்டவர் பிதாவானவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற சத்தம் கேட்குறாரு. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் என்ன செய்றாரு, புறாவின் வடிவத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இறங்குறதையும் இவர் என்ன செய்றாரு, காணக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு மகனாக இவர் இருக்கிறாரு. அடுத்தது இவரது உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்லாம் இவர்கிட்ட எனக்கு மனம் திரும்புதல்னா எப்படி, இப்போ நான் வந்து ஒரு மனுஷன் கேட்குறேன், நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு வரி வசூலிக்கிற ஆயக்காரனாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் மனத்திருந்தால் என்ன செய்யணும் கேட்கும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, மக்கள்கிட்ட வந்து நியாயமாக வரி வசூல் பண்ணு, மக்களை வந்து துன்புறுத்தி என்ன செய்ய வரி வசூல் பண்ணாத, அப்புறம் மக்கள்கிட்ட அதிகமாக என்ன செய்யாது பணம் வரி வசூல் பண்ணாத, இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சாதாரண மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னா உங்ககிட்ட 2 உடை இருந்தால் உங்கள்கிட்ட இந்த ஒரு உடைய இன்னொருத்தவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உணவு உங்ககிட்ட இருந்தால் என்ன செய்யுங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுங்க, இப்படி செய்கிறது மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாரு. அப்போ படை வீரர்கள் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட வர மக்களை வந்து அன்பாக நடத்துங்க, யாரையும் என்ன செய்யாதீங்க, அடித்து துன்புறுத்தாதீங்க, பணம் வசூல் பண்ணாதீங்க, இன்னொன்று பொய் குற்றம் யார் மேலேயும் சுமத்தாதீங்க, அது மாத்திரமில்ல நம்ம வாங்குற சம்பளமே நமக்கு போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு இருங்க அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து இப்போ பண்ணு அப்படி பண்ணு அவரை தைரியமாக பேசக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அப்புறம் இவர் அதுக்கப்புறம் இதில் பார்க்கும்போது அந்த நம்ம ஏரோது மன்னன் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து என்ன அதுக்கப்புறம் அவரை ஒரு மன்னரையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மனுஷனாக இருந்ததுனால அந்த ஏரோது என்ன பண்ணிட்டாரு, இவரை தூக்கி என்ன செஞ்சாங்க, சிறையில் போட்டுட்டாரு. சிறையில் போட்ட மட்டும் இல்லை, இவர் நம்ம வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பாவி செய்கிறேன்னு சொல்லி என்னை இப்படி சொல்லிட்டாருன்னு அவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கும் பொழுது, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேடிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அந்த மன்னருடைய அந்த சொல்லல பிலிப்புடைய அவருடைய மனைவி, அதாவது அந்த சகோதரனுடைய மனைவி ஏரோதியல் வந்து என்ன செய்றாங்க, இந்த யோவான் சொன்னதை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், கொல்லணும் அப்படின்றது சதி பண்ணுறாங்க. அப்போ மக்கள் முன்னாடி இவரை கொலை பண்ணனா மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கொந்தளிச்சுறாங்கன்னு சொல்லி அந்த ஏரோது பயந்துட்டு இருந்தாரு, அதெல்லாம் சிறையில் வச்சிருந்தாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு நாள் அந்த மன்னருடைய பிறந்த நாள் வரும்போது அந்த பிறந்த நாளில் தன்னுடைய அவருடைய மகள் பேர் வந்து சலோமி, அந்த பெண்ணை வந்து நடனம் ஆட வைக்கிறாங்க அந்த ஏரோது மன்னருக்கு முன்னாடி. அப்படி ஆடும்பொழுது நீ வந்து உனக்கு நீ என்ன கேட்டாலும் மன்னர் கொடுப்பாரு, அப்படி கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் கேட்டால் நீ யோவானுடைய தலையை எனக்கு தட்டில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான் அது மாதிரி ஒரு காரியம் நடக்குது. அந்த மன்னருடைய காலத்தில் அவர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும்போது இந்த பொண்ணு போய் அவர் முன்னாடி நடனம் ஆடும்பொழுது அப்போ அவர் பாராட்டி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி யோவான் ஸ்நானகருடைய தலை எனக்கு தட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது வந்து அவருமே என்ன செய்றாரு, கொலை பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அவர் கொல்லணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படி சொல்லவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா மக்கள் எதுவும் சொல்லுவாங்க. ஆனால் வேறு வழியில் அவர் என்ன செய்றாரு, அதே மாதிரி சிறையில் இருக்கிற யோவான் ஸ்நானனுடைய தலையை என்ன செய்யுங்க, சிரச்சேதம் பண்ணி அந்த தட்டில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மனுஷன், அதாவது இந்த யோவான் ஸ்நானன் பார்த்தீங்கன்னா இவருடைய ஊழியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை வந்து வனாந்தரத்தில் ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. இன்னொன்று தாழ்மையாக இருந்த ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல தைரியமாக யார் மன்னராக இருந்தாலும் நீ தப்பு செய்கிற, நீ பாவம் தான் செய்கிற அப்படின்னு சொல்லி கண்டித்து சொல்லுகிற அந்த முறையிட்டு சொல்லுகிற ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷனாகவும் இவர் வாழ்ந்தார். இப்படிப்பட்ட அந்த இவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு, அதாவது சிறைச்சேதம் செய்யப்படும். இவர் வந்து கொஞ்ச காலம்தான் என்ன செய்கிறாரு, அதை அவரோட ஊழியத்தை செஞ்சார். இவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறது, அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தின் ஊழியத்தை சுவிசேஷத்தை மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறார். ஸோ இந்த யோவான் சேப்பா இவர் போல நாமளும் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட அந்த உலக காரியங்களுக்கு ஆசைப்படாமல் ஒரு எளிமையான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆண்டவருக்காக அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி. உண்மை நான் வந்து ஊழியத்துக்காக நான் ஆண்டவருக்காக என்னோட உயிரை நான் போனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், தன்னோட உயிரையும் துச்சமாக நினச்சி ஆண்டவருக்காக ஊழியத்தை பண்ணின ஒரு மனுஷன். இவரை போல மக்களாகி நாமளும் என்ன செய்யணும்,
உள்ளவர்களாக இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், அவர் மேலே என்ன செய்யணும், அவரை நம்பிக்கை உள்ளவர்களாக, அவரை காரியத்தை சொல்லுவதற்கு நம்ம தைரியமுள்ள ஒரு மக்களாக நம்மளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.